ஹலோ கைஸ். ஹலோ. இப்போ ஐபிஎல் ஸ்குவாட் எல்லா டீம் பார்த்துட்ருக்கோம். இப்போ அது வரைக்கும் 8 டீம் முடிச்சிட்டோமா? ஒரு வழியாக 8 டீம் முடிச்சிட்டோம். கடைசி 2 டீம் வந்துட்டோம். இன்றைக்கி என்னென்ன டீம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் சாம்பியன்ஸ் கொல்கத்தாவும் இது வரைக்கும் சாம்பியன் ஆகாத ஆர்சிபியும் இந்த 2 டீம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன கொல்கத்தா பார்த்துருமா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்போ வந்து நம்ம கொல்கத்தா ஸ்குவாட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பிளேயரே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ரஹானே, ரசல், ரகுவன்சி, அனுகுல் ராய், நார்கியா, அர்ஷித் ராணா, சிசோடியா, மணிஷ் பாண்டே, மயங்க் மார்க்கண்டே, மோயின் அலி, டீகா, குர்பாஸ், ரமன்தீப் சிங், ரிங்கு சிங், ரோமான் பவல், ஸ்பென்சர் ஜான்சன், சுனில் நரேன், உம்ரான் மாலிக், வைபவ் அரோரா, வருண் சக்கரவர்த்தி, வெங்கடேஷ் ஐயர். கொல்கத்தா பிளேயிங் 11. இதில் வந்துட்டு எனக்கு ஓப்பனிங்கே வந்துட்டு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. யாரே ஓப்பனிங் மட்டும் பேட்டிங் எடுக்கிறதே பவுலிங் எடுக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த டீமில். எல்லாத்துக்கும் பேக்கப்பா யார் பிளேயிங் 11 ஆடுவாங்க கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. ஃபர்ஸ்ட் வேணா நான் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருமா பிளேயிங் 11? சரி, ஃபஸ்ட்டு நான் பிளேயிங் 11 சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு அவங்க எப்படி போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குர்பாஸ் அண்ட் சுனில் நரேன் தான் ஓப்பனிங் போக போகிறாங்க. இல்லைனா டிகாக் அண்ட் சுனில் நரேன் அவங்க ஓப்பனிங் போகலாம். அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இல்லை ரஹானே ஓப்பனிங் என்னன்னு தெரில. பட் எனக்கு தெரிஞ்சு சுனில் நரேன் லாஸ்ட் இயர் ஓப்பனிங் பண்ணார் கௌதம் கம்பீர். இப்போ கௌதம் கம்பீர் டீமில் இல்லை, அதனால அவங்க சுனில் நரேனுக்கு ஓப்பனிங் போவாங்களான்னே எனக்கு தெரியல. போனால் நல்லாயிருக்கும். பட் சுனில் நரேன், குர்பாஸ் தான் என்னோட சாய்ஸ். ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் பிளேயிங் 11ல். நம்பர் 3ல யார் பார்த்தீங்கன்னா ரஹானே. வேறு ஆப்ஷனே கிடையாது. இருக்கு வெங்கடேஷ் ஐயர், ரகுவன்சி, எல்லா ஆப்ஷனும் இருக்குடா. பட் ஸ்டெடியா இருந்தோம்னா நம்பர் 3ல ரஹானே போகலாம். 4ல தான் வெங்கடேஷ் ஐயர். 4ல நான் வெங்கடேஷ் ஐயர், 5ல ரசல், 6ல ரிங்கு, 7ல ரமன்தீப் சிங், 8ல அர்ஷித் ராணா, 9ல வைபவ் அரோரா, 10 வருண் சக்கரவர்த்தி, 11ல் பார்த்தீங்கன்னா இவங்க நார்கியா விட்டுன்னு வராங்களா இல்லை ஸ்பென்சர் ஜான்சன் விட்டுன்னு வராங்க தெரியல. இதுதான் பிளேயிங் 11. இம்பாக்ட் பிளேயர்ஸில் பார்த்தீங்கன்னா ரகுவன்சி இருப்பார், உம்ரான் மாலிக், இவங்க தான் இம்பாக்ட் பிளேயர்ஸில் இருப்பாங்க. அவ்வளோதான் என்னோட பிளேயிங் 11. ஏன்னா லாஸ்ட் இயர் இதே மாதிரி தான் ரமன்தீப் 7, ரிங்கு 6 அந்த மாதிரி வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிட்டாங்க. இந்த இயர் அதே தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் 7 பிளேயர்ஸ் அப்படியே இருக்காங்களா பிளேயிங் 11ல், அதனால் ஸோ அதுதான் பிளேயிங் 11. ஸ்டேஸ் ஆகிரு பதிலாக ரஹானே, குர்பாஸ் அதெல்லாம் அதே டீம் தான். சொல்லு. ஓகே, என்னோட பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா அதே தான். குர்பாஸ் அண்ட் நரேன் ஓப்பனிங். குர்பாஸ் ஒரு வேளை 2-3 மேட்ச் பார்த்துட்டு நல்லா இல்லைனா டிகாக் அவங்க கொண்டு வரலாம். இல்லை ஃபஸ்ட்டே டிகாக் கூட எடுத்துன்னு வந்துட்டு அது நல்லா இல்லைன்னா குர்பாஸ் எடுத்துன்னு வரலாம். ஃபஸ்ட்டு 3 பேர்ல தான் 2 பேர் கன்ஃபார்ம். எனக்கு நரேன் வந்துட்டு அதே பொசிஷன் தான் ஆடுவார்னு நினைக்கிறேன். நான் போன வருஷம் நல்லா தான் பண்ணார். அடுத்து நம்பர் 3 வந்துட்டு நான் வந்துட்டு ரகுவன்சியை கொண்டு வருவேன். நம்பர் 4 வந்துட்டு வெங்கடேஷ் ஐயர், நம்பர் 5 ரஹானே, 6 வந்துட்டு ரிங்கு, 7 வந்துட்டு ரசல், 8 ரமன்தீப், 9 வருண் சக்கரவர்த்தி, அர்ஷித் ராணா, வைபவ் அரோரா. இதுதான் வந்துட்டு என்னோட பிளேயிங் 11. இம்பாக்ட் பிளேயர் வந்துட்டு உம்ரான் மாலிக், மணிஷ் பாண்டே, ஸ்பென்சர் ஜான்சன், மயங்க் மார்க்கண்டே. இவங்க வந்துட்டு இம்பாக்ட் பிளேயர் வரைக்குமே வந்துட்டு ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் தான் வச்சிருக்காங்க 15மே. எல்லாமே டீமே. மோயின் அலியும் இருக்காரு. மோயின் அலி இருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நார்கியா இருக்காரு. ஒரு 17-18 பேர் வந்துட்டு ஸ்ட்ராங்காக ஒரு இது எடுத்து வச்சிருக்காங்க. பேக்கப்பே எனக்கு தெரிஞ்சு ப்ராப்பராக எடுத்த டீம் இவங்கள தான் இருப்பாங்க. ஆமாம், இப்போ டிகாக்கு எது இருந்துன்னா குர்பாஸ் இருக்காரு, நரேனுக்கு எதுனா மோயின் அலி இருக்காரு, ரசலுக்குன்னா பவல்னு இருக்காரு, ஃபாரினருக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. நோக்கியாக்கு பதிலாக ஸ்பென்சர் ஜான்சன். அப்படியே டீமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு டீம் கரெக்டாக எடுத்து வச்சிருக்காங்க. யாருக்கு செம்மையாக இருக்குது அந்த டீம் பார்க்கும்போதே பயங்கரமாக இருக்குது. சாம்பியன்ஸ் இந்த டைம் அடிக்க சான்ஸ் நிறையவே இருக்குது பிளேயிங் 11 பார்க்கும்போது. பட் எனக்கு ஒன்று தான் அடிக்குது, கேப்டன்சி வெங்கடேஷ் ஐயர் கொடுத்துருக்கலாமோ? ஆமாம், இன்னும் கொஞ்சம். ஏன்னா இவங்க கொடுத்த ரீசன் என்னன்னா, இவரு தான் இப்போ மும்பைக்கு கேப்டன். அதனால வந்துட்டு அவர் நல்லா பண்ணதுனால எனக்கு தெரிஞ்சு அதனால இது கொடுத்துருக்காங்க. நல்லா பண்றாரு, கேப்டன்சி நல்லா பண்றாரு. பட் பேட்டிங்னு சொல்றதுக்கு இப்போ யங் டேலண்ட் பண்ணிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் வந்துட்டு ரகானே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு அப்படியே வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. வெங்கடேஷ் ஐயருக்கோ இது வந்துட்டு வேற யாருக்கோ ரிங்கு வெங்கடேஷ் ஐயர் தான் சான்ஸ் அதிகம். 23 கோடி கொடுத்து நான் கேப்டன்சி அவருக்கு தான் கொடுப்பாருன்னு நினச்சேன். பட் கடைசி டைமில் அவங்கள ஏதோ பிளான் பண்ணி பண்ணிட்டாங்க. பட் அவர் இப்போ ரஹானே டீமில் ஆடுறதுனால என்ன ஆகுதுன்னா, இப்போ நல்ல பிளேயர், இப்போ யங் டேலண்ட் ரகுவன்சி மாதிரி ஒரு பிளேயிங் சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா தெரியல. லாஸ்ட் இயர் இப்படி தான் ஆச்சு. ஏதோ ஒரு பிளேயர் வந்து அவருக்கு திருப்பி ரகுவன்சி ட்ராப் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. பட் ஒரு யங் டேலண்ட்டுக்கு ரஹானே மாதிரி ஒரு பிளேயரை கேப்டன்சி கொடுத்துட்டு இப்போ யங் டேலண்ட்டுக்கு சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல.
இதே வெங்கடேஷ் கேப்டன்சி பண்ணியிருந்தாருன்னா ரஹானே ஃபர்ஸ்ட் ஆட வச்சுட்டு ஒரு ஃபார்ம்ல இல்லைன்னா ரகுவன்சி அழகாக எடுத்துன்னு வரலாம். ரஹானே வந்துட்டு சூப்பரான ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு. அது T20 பார்த்தது இல்லை நீ இன்னும். லாஸ்ட் இயர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தனா தெரியும். பர்ஃபார்மன்ஸ் சுத்தமா இல்லை. அவர் T20 அவ்வளோ ஆடுறது இல்லை. கண்டிப்பா இல்லை அவர் இதெல்லாம் நல்லா தான் பண்ணாரு. அதனால கண்டிப்பா வந்துட்டு இந்த வருஷம் பேட்டிங் நல்லா பண்ணுவாரு. ரகுவன்சி 11ல கண்டிப்பா இருப்பாரு. கேப்டன்சிக்கு நான் எதுவுமே சொல்லலை. கேப்டன்சி இது வரைக்கும் ஐபிஎல் டீசெண்டாக பண்ணியிருக்காரு, இல்லைன்னா சொல்லலை. பட் பேட்டிங் நான் எடுத்தோடனே நான் சொல்லுவேன் ரஹானே கொஞ்சம் ஃபார்ம் டவுட் தான் எனக்கு. டைம் பாருங்க அடி நீ சொல்லு, நான் என் இதில் சொல்கிறேன். கேப்டன்சி ரஹானே கொடுத்தது ஒரு சில ப்ராப்ளம் வந்தாலும் வரலாம், வராமல் போகலாம். ஸோ ஆனால் பிளே ஆஃப் வர 90% சான்ஸ் இருக்குது இந்த டீமுக்கு. நீ என்ன சொல்கிறேன்? எனக்கு தெரிஞ்ச டைம் வந்துட்டு கொஞ்சம் சோக் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த டீம் ஃபஸ்ட் எப்படா சோக் பண்ணலாம்? பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா அழகாக நரேன், வருண் சக்கரவர்த்தி வந்து ஸ்பின் டியோ சூப்பராக இருக்குது. ஃபாஸ்ட் பவுலிங் கொஞ்சம் இடிக்குது. எது ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் பிரச்சனையே வந்துட்டு ஃபாஸ்ட் பவுலிங் தான். என்னன்னா வந்துட்டு ஹர்ஷித் ராணா, வைபவ் ஓரா 2 பேரும் ஓகே தான். ஏன்னா வந்துட்டு எல்லா சீசனும் கன்ஃபார்ம் ஆட டிபெண்டபிள் பவுலர் இல்லை இந்த டீம்ல. அதான் டிபெண்டபிள் நரேன் இருக்காரு. ஃபாஸ்ட் பவுலிங்ல சொல்றேன். யார் ஃபாஸ்ட் பவுலிங் டிபெண்டபிளான ஒரே ஒருத்தர் சொல்லட்டுமா? யாரு? நார்கே ஃபர்ஸ்ட் 11 ஆடுவார். 2 ஓட்டு ஸ்பென்சர் ஜான்சன். அது இல்லடா, போலா ரசல் இருக்காரா, 4 ஓவர் போட்டு வர்றா. 4 ஓவர் போட்டாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு டிபெண்டபிளான ஒரு ஜெனினா வந்துட்டு இவங்களை நம்பி போலாம் அப்படின்னு ஒரு பவுலர் இல்லை இதுல. ஃபாஸ்ட் பவுலர் இல்லை. ஆனா இந்த டீம் வந்துட்டு சூப்பரா இருக்கு. ஸ்பின் வந்துட்டு சூப்பரான டீம். அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா இதுல வந்துட்டு ஃபாஸ்ட் பவுலிங் பிரச்சனை இருக்குது. இந்த ஸ்பின் ஆப்ஷன் பேக்கப் வேற மார்க்கெட் எதுவும் வச்சிருக்காங்க. அவரும் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுவார். மோயின் அலியும் வேற இருக்காரு. எல்லாருமே ஸ்பின்னு பாத்தீங்கன்னா கொல்கத்தா நல்லா பிரச்சனை இல்லை. ஆனா வந்துட்டு ஃபாஸ்ட் பவுலிங் ஒரு இன்னும் நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துக்கலாம். ஷமி மாதிரி ஒரு பிளேயர் எடுத்துக்கலாம். ஷமிக்கு போயிருக்கலாம், இல்லைன்னா சிராஜ் கூட போயிருக்கலாம். அது மாதிரி ஒரு சிராஜ் இல்லைனாலும் ஸ்டார்க்கு யாரோ ஒருத்தர், இந்த ஸ்பென்சர் ஜான்சன் ஆகிய அவர்கள் ஸ்டார்க் மாதிரி ஒரு மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஆனா இவங்க வந்துட்டு அதுக்கு போகாம வந்துட்டு ஸ்பென்சர் ஜான்சன் ஆகிய நிறுத்திட்டாங்க. நேத்தன் எல்லிஸ் கூட போயிருக்கலாம் இவனுங்க. ஆனால் ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. இந்த ஃபாஸ்ட் பவுலிங் மட்டும்தான் இந்த டீமில் இருக்க ஒரே ஒரு பிரச்சனை. மற்றபடி டீம்லாம் நல்லா தான் இருக்குது. ஆமாம், ஸ்பின்னு பயங்கரமாக இருக்குது, பேட்டிங்கும் பயங்கரமாக இருக்குது. ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் மட்டும்தான் இடிக்குது. பட் இந்தியன் 2 டேலண்ட் லாஸ்ட் இயரில் பார்த்தோம். கப்படிச்சது முக்கியமான ரீசன் கூட சொல்லலாம். பவுலிங் சூப்பராக போட்டாங்க. அண்டர்ரேட்டட் அவங்க. வருண் சக்கரவர்த்தி நரேனை கொண்டாடுனா அவங்க 2 பேர் யாரும் பேசலை. பட் நல்லா போட்டாங்க 2 பேருமே. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஹர்ஷித் ராணா ஸ்டார்ட் பண்ணி விட்டாரா, அந்த வின்னிங் மேட்ச் சூப்பரா அது. ஆனா ஃபாரின் ஃபாஸ்ட் பால் ஆஸ்திரேலியா பிளே ஆஃப்ல மட்டும் வந்துட்டு ஸ்டார்க்கு பிளே ஆஃப்ல வந்துட்டு அவர் தான் ஜெயிச்சு கொடுத்தாரு. ஆனா அவர் பிளே ஆஃப்ல மட்டும் தான் ஆடினாரு. லீக் மேட்ச் அந்த இதுல எல்லாம் அவர் ஆட கிடையாது. ஸோ ஃபாரின் ஃபாஸ்ட் பால் லாஸ்ட் இயரா அவங்களுக்கு இடிச்சது. பழைய ஸ்டார்க்கு இல்லை. ஆனா அந்த பிளே ஆஃப் மட்டும் தான் அந்த வந்தாரு. பட் எல்லா மேட்சும் ஆடணும். அந்த மாதிரி ஒரு பிளேயர் யாரோ ஒருத்தராச்சும் இருக்கணும். ஸ்டார்க் மாதிரி ஒரு பிளேயர் இம்பார்ட்டன்ட் மேட்ச்ல ஜெயிச்சு கொடுக்குற மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பாலர் வேணும். இல்ல இந்த டீம்ல அது ஒண்ணுதான் பிரச்சனை. அதனால வந்துட்டு இந்த டீம் கொஞ்சம் இடிக்குது. பிளே ஆஃப் குவாலிஃபயர் தான் டவுட்டு தான். எனக்கு ஆகும்னு நினைக்கிறேன். வேணா ஒரு பவுலர் இல்லை எப்படி இருந்தாலும் அந்த கிரவுண்டில் யார் போட்டாலும் 200 ரன் அடிக்க போகிறானுங்க. ஸோ அதனால எனக்கு பிரச்சனை கிடையாது. வருண் சக்கரவர்த்தி அப்புறம் நரேனை வச்சு அழகாக ஒரு எக்கானமி மெயின்டைன் பண்ணிட்டு ஃபாஸ்ட் பவுலர் வேணால் ஒரு ஒருத்தன் தானே ரன் தந்துட்டு போனால் போட்டு அந்த மாதிரி விட்டு அது எப்படி இருந்தாலும் 200 ரன் வந்துடும். ஸோ அதனால் 90% வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பேட்டிங்கும் 8 வரைக்கும் இருக்குன்னா பிரச்சனையே இல்லைல்ல. ஸோ அதனால தான். எவ்வளோ ரேட்டிங் இந்த டீமுக்கு? 8.5. நானும் 8.5 தான் தருவேன். ஒரே ரேட்டிங் கொடுத்து வச்சிருக்கேன். ஆமாம், இது வரைக்கும் நான் எந்த டீமுக்கும் 9 தர கிடையாது நான். ஸோ எல்லாத்துக்கும் 8.5 அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கேன். கம்மியாக இருக்கிறதுனால லக்னோவுக்கு தந்துருப்பேன், இல்லை ராஜஸ்தானுக்கு தந்துருப்பேன். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ஆர்சிபியோட ஸ்குவாடு பார்ப்போம். ஆர்சிபியோட ஸ்குவாடு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விராட் கோலி, பட்டிதார், யாஸ் தயால், லிவிங்ஸ்டன், ஜிதேஷ் சர்மா, ஆசல்வுட், சால்ட்டு, சுயேஷ் சர்மா, அப்புறம் ரஷிக்தார், குருணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ஸ்வப்னில் சிங், டேவிட், ஷெஃபர்ட், துஷாரா, மனோஜ் பந்தஹே, ஜேக்கப் பெதல், படிக்கல், சிக்காரா, லுங்கி இங்கிடி, அபிநந்தன் சிங், மோகித் ரத்தே. இதான் நம்ம ஆர்சிபியோட ஸ்குவாட். ஸோ சொல்கிறா. ஸோ ஃபஸ்ட்டு என்னோட பிளேயிங் நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு எப்படியும் வேறு ஏதாவது சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் வந்துட்டு கோலி, சால்ட், இவங்க 2 பேர் தான். யாரும் மோஸ்ட்டாக ஆட மாட்டாங்க. 3 வந்துட்டு பட்டிதார், 4 லிவிங்ஸ்டன், 5 டிம் டேவிட், 6 வந்துட்டு ஜித்தேஷ், 7 வந்துட்டு குருணால் பாண்டியா, 8 வந்துட்டு புவி, 9 ஏசல்வுட், 10 வந்துட்டு சுயாஷ் சர்மா, 11 யாஸ் தயால். இம்பேக்ட் பிளேயர் வந்துட்டு நிறைய ஆப்ஷன். குருணால் பாண்டியா சொன்னியா? குருணால் பாண்டியா 7. இம்பேக்ட் பிளேயர் வந்துட்டு ரஷிக்தார் ஆடுவார்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவர் வந்துட்டு நல்லா சூப்பரான ஒரு பிளேயரு. ஸ்பின்னர் யாரா? சுயாஷ் சர்மா, குருணால் பாண்டியா, லிவிங்ஸ்டன். ஆமா, அதான் இம்பேக்ட் பிளேயர் ஸ்வப்னில் சிங். இல்லை, ஸ்வப்னில் சிங் ஆடுவாரா எனக்கு தெரியல. ஏன்னா குருணால் பாண்டியா அவரும் ஒரே மாதிரி பிளேயர்ஸ். இல்லை இம்பேக்ட் பிளேயர் வந்து மோஸ்டா ரஷிக்தார் தான் வரப்போறாரு. ஆமாம், ரஷிக்தார் நல்ல பவுலர்ல போன டைம் ரீசெண்டாக போட்டாரு.
இது இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு மோஸ்ட்டாக பேக்கப் ஆப்ஷன் வந்துட்டு ஃபாஸ்ட் bowling தான் நிறைய ஆப்ஷன் இருக்குது. பேட்டிங் ஆடுவாராடா டீசெண்டாக ரசிக்தார் டீசெண்டாக 7 வரைக்கும் பேட்டிங் இருக்குது. இதுவே வந்துட்டு கரெக்டாக டிஸ்ட்ரக்டிவாக தான் இருக்கும். பெத்தல் ஆடினா பெத்தல் ரூல்ட் அவுட் நினைக்கிறேன். ரூல்ட் அவுட்டா ஹேசல்வுட்டும் டீசெண்டாக ஆடுவாரா இல்லை புவனேஸ்வரனா டீசெண்டாக ஆடுவார். சரி ஓகே, என்னோட பிளேயிங்கில் சொல்லட்டுமா? நான் வந்து புதுசாக திருப்பியும் பழைய மாதிரி கொண்டு வர போகிறேன். என்னென்னா சால்ட்டும் படிக்கல் ஓப்பனிங் ஆட போகிறேன். என்ன தான் படிக்கல் 3 இயர்ஸாக அடிக்கலைனாலும் அவர் ஆர்சிபி இருக்கும்போது ஓப்பனிங் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணார், சூப்பர் ஏராக இருந்துச்சு. அதனால் நான் திருப்பியும் படிக்கலை ஓப்பனிங் ஆர்சிபி எடுத்ததுனால திருப்பி ஓப்பனிங்கே லெஃப்ட் ரைட் எடுத்துன்னு வந்துட்டு நம்பர் 3ல் நான் வந்து விராட் கோலி எடுத்துன்னு வருவேன். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு விக்கெட் என்ன ஒரு 6 ஓவருக்கு அப்புறம் விக்கெட் இருந்தால் பரவாயில்ல, இவங்க டீசெண்டாக ஆடினா சூப்பராக இருக்கும். சால்ட்டும் படிக்கலும் நல்லா ஆடினா நல்லா தான் இருக்கும் ஓப்பனிங். ஸோ 3ல் வந்து விராட் கோலி எடுத்துன்னு வருவேன், 4ல் வந்து பட்டிதார், 5ல் லிவிங்ஸ்டன், 6ல் வந்து ஜித்தேஷ், 7ல் பார்த்தீங்கன்னா டேவிட் ஆர் ஷெஃபர்ட் 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர். ஷெஃபர்டும் ஓரளவுக்கு கடைசியில் வந்து ஒரு ஓவர் கிடச்சா கூட அந்த மாதிரி அடிக்கிற ஆள் தான் 2 பேருமே, தவிர ஃபுல் டாஸ் பால் போட்டால் மட்டும் தான் அடிப்பாங்க 2 பேரும். ஸோ அதனால் 7ல் அவங்க, 8ல் குர்னால் பாண்டியா, 9ல் பார்த்தீங்கன்னா ஹேசல்வுட், 10ல் புவனேஸ்வர் குமார், 11ல் எஸ் தயால். இது பார்த்தீங்கன்னா நான் வந்து லிவிங்ஸ்டனும் பவுலிங் போடுவார், குர்னால் பாண்டியாவும் பவுலிங் போடுவார். இந்த 8லேயே இந்த ஷெஃபர்ட் டேவிட் அவங்க வந்தால் கூட பவுலிங் போடுவாங்க. இதில் 7 பேரில் ஒரு பவுலிங் ஆப்ஷன் சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்கல்ல. ஸோ 2 பேர் ஸ்பின்னு வச்சுன்னா கூட எனக்கு கடைசியில் யாரும் ஸ்பின்னு தேவையில்லை. எனக்கு ஒரு 3 ஃபாஸ்ட் பாலர் ஹேசல்வுட், அப்புறம் புவனேஸ்வர் குமார், எஸ் தயால், இந்த மாதிரி ஒரு பவுலர்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம வேணால் இம்பேக்ட் பிளேயராக வேணால் ஸ்வப்னில் சிங், ரஷிக்தார் இவங்க மாதிரி நீ அது ஆப்ஷன் வச்சுக்குவேன் இம்பேக்ட் பிளேயர்ஸு. எனக்கு நான் வச்சுக்கல, எனக்கு ஸ்டார்டிங்கில் தேவையில்லை. ஏன்னா ஆர்சிபி பிச்சில் யார் போட்டாலும் அடிக்க போகிறாங்க. ஸோ அதனால் பேட்டிங்கை வச்சே பவுலிங் போட்டுக்கிறேன். லிவிங்ஸ்டன், அப்புறம் குர்னால் பாண்டியா, ஷெஃபர்ட், அவங்கள ஷெஃபர்ட் இல்லை டேவிட், அதுக்கு நான் டேவிட் வச்சே பவுலிங் போட்டுக்கிறேன். அவர் என்னன்னா 2 ஓவர் 30 அடிச்சு 2 ஓவர் 40 கொடுப்பாரு. அவர் வந்து பவுலிங்கில் 2 கொடுத்துட்டு பேட்டிங்கில் சேஸ் பண்ணுவார். சேஸ் பண்ண மாட்டார், பேட்டிங்கில் 2 ஓவர் 30, பவுலிங்கில் 2 ஓவர் 40, இதுதான் அவரோட இது. பட் அவருக்கு பவுலிங் தரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேணாம், பேட்டிங் மட்டும் வேணும்னா பியூராக ஒரு ஃபினிஷராக சும்மா வந்துட்டு 2 ஓவர் அடிக்கிறவரை யூஸ் பண்ணலாம், கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். டேவிட்டை வந்து இப்போ வந்துட்டு பவுலர்னு சொல்ல முடியாது, இல்லை ஆல்ரவுண்டர்னு சொல்ல முடியாதுடா. இப்போ நல்ல ஒரு ஃபுல் டாஸ் பால் போடுற பவுலர்ஸ் யாரும் அந்த ஆப்போசிட் டீமில் இருந்தால் நான் அழகாக இம்பேக்ட் பிளேயராக டேவிட் அடிக்கிட்டு வந்துடுவேன். அடிக்கூட ஆள் தான். பட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அடிக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்த பிஎஸ்எல் லீக்ல அதெல்லாம் நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அதனால் நான் டேவிட்டை வந்து நான் ஃபினிஷர் ரோல் தான் எடுத்துன்னு வர போகிறேன். எனக்கு வந்து ஸ்ட்ராங் பேட்டிங் யூனிட் தான் வேணும் ஆர்சிபிக்கு. ஏன்னா இவங்களுக்கு பவுலிங் எப்படி இருந்தாலும் ரன் போகுது ஆர்சிபி கிரவுண்டில், பேட்டிங் சோக் பண்ணாமல் இருந்தால் சரி. இந்த டைம் ஜித்தேஷ் எடுத்துன்னு வந்திருக்காங்க, ஒரு நல்ல ஆப்ஷன் தான். பட் விக்கெட் கீப்பிங் யார் நிற்க போகிறாங்கன்னு தெரியல. ஜித்தேஷ் தான் எனக்கு தெரிஞ்ச சான்ஸ் அதிகம். என்ன நினைக்கிறேன்? ஜித்தேஷ் தான் நிற்பார் நினைக்கிறேன். பட்டிதார் எப்படி பண்ண போகிறாரு, ஃபர்ஸ்ட் கப் வாங்கி தருவாரா தெரியல. நான் விராட் கோலி தான் எதிர்பார்த்தேன். இல்லை பட்டிதார் தான் எனக்கு தெரிஞ்சு கோலி டவுட்டாக இருந்தது. ஏன்னா அவருக்கும் வயசாகிட்டு போகுது, இந்த வயசுலாம் கேப்டன்சி கொடுக்கறது கஷ்டம், ஏன்னா எடுத்துகிட்டு திரும்ப கொடுக்கறது கஷ்டம். டீமாக பார்க்கும்போது ஓகேவா இருக்குல்ல, நல்லாவே இருக்குது டீமு. கம்பேரிட்டிவ்லாம் வந்துட்டு போன வருஷம் விட ஸ்குவாட் ரொம்பவே பெட்டராக இருக்குது. ஏன்னா போன வருஷம் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு பேட்டிங் மட்டும் தான் இருக்கும், பவுலிங் கொஞ்சம் நல்ல ஆப்ஷன் எடுத்துருக்கீங்க. ஹேசல்வுட்டு, புவி, அது மாதிரி நல்ல ஆப்ஷன்ஸ் எடுத்துருக்கீங்க. என்னதான் இருந்தாலும் எனக்கு ஒரே ஒரு மிஸ்ஸிங்டா, ஃபாஸ்ட் பாலரோட ஒரு இந்த மாதிரி கிரவுண்டில் ஒரு நல்ல ஸ்பின்னர்ஸ் ஒருத்தர் இருந்திருக்கலாம். இப்போ குர்னால் பாண்டியாவும் பழைய மாதிரி இல்லை, ஸ்வப்னில் சிங் எப்படி போடுவாருன்னு தெரில. பட் லாஸ்ட்டாக சஹால், அசரங்கா இருந்தாங்கல்ல டீசெண்டாக. அசரங்கா கூட நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க டீசெண்டாக. சஹால் மாதிரி ஒரு பவுலர் இருந்துட்டு அவங்க அப்பயே ட்ராப் பண்ணிட்டாங்க. பட் அந்த மாதிரி ஒரு ஸ்பின்னர் யாரோ ஒருத்தராச்சும் இவங்க எட்டுன்னு வந்துருக்கலாம். ஹேசல்வுட் பதிலாக ஒரு ஜாம்பா வெயிட் இருந்தா கூட மிஸ்ஸிங் தான் குவாலிட்டி. அதுதான் ஒரு லாஸ்ட் இயர் ஒரு 3 இயர்ஸாக அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாம்பா மாதிரி ஒரு நல்ல ஸ்பின்னர் கூட எட்டுன்னு வந்துருக்கலாம். ஹேசல்வுட் பதிலாக இந்த மாதிரி ஒரு ஸ்பின்னர் அந்த மாதிரி எதாவது எட்டுன்னு வந்திருந்தா கூட கொஞ்சம் டீசெண்டாக இருந்திருக்கும் அந்த ஸ்பின் அட்டாக் பார்க்கும்போது. இந்த இவங்க வீக்னஸே அந்த ஸ்பின் தான். ஏன்னா இப்போ குர்னால் பாண்டியா நம்புறதா, லிவிங்ஸ்டன் கூட 2 ஓவர் போட்டு ஏதோ ஒன்று பண்ணிடுவார் விக்கெட்டு. அந்த மாதிரி குர்னால் பாண்டியா விக்கெட் எடுக்கிறதே கஷ்டம். குர்னால் பாண்டியா வந்துட்டு வெறும் டீசெண்டாக வந்துட்டு இது எக்கானமியாக போட்டு போயிடாரு, அவ்வளோதான் விக்கெட் டேக்கரில். ஆமாம், லிவிங்ஸ்டன் மட்டும் தான் அதில் எனக்கு தெரிஞ்சு வந்து சும்மா லக்கில் விக்கெட் எடுக்கிறார் லிவிங்ஸ்டனு. மற்றபடி அந்த ஸ்பின் அட்டாக்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. அதனால தான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. அந்த பவுலிங் மேலே மட்டும் தான் நம்ம சந்தேகமாக இருக்குது. பேட்டிங்லாம் சொல்லவே தேவையில்லை, எல்லாமே ஒரு நல்ல பிளேயர்ஸ் தான். ஆனால் லிவிங்ஸ்டனை மட்டும் நம்ப மாட்டேன். ஏன்னா அவர் வந்து 6 2 மேட்ச் ஆடுவார்.
ஜித்தேஷ் சர்மா அந்த மாதிரி பிளேஸ் தான் இல்லையா, சான்ஸே வராது பொதுவாக. அவர் லாஸ்ட் இயர் ஆடும்போது வந்துட்டு ஃபார்ம் அவுட்ல தான் இருக்காரு. சால்ட்டை அடிப்பார், அவர் மேலே நம்பிக்கை இருக்கு. படிக்கல் நான் ஓப்பனிங் ஒரு 2 மேட்ச் ட்ரை பண்ணி பார்ப்பேன். 2 மேட்ச் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் நீங்கள் ஓப்பனிங் ஆடு, அதுக்கப்புறம் வேணா கோலியே திருப்பி அந்த மாதிரி ஆனால் நல்லா. ஏன்னா படிக்கலை நீங்கள் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ஹோம் கிரவுண்டு ஆட வைக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஓப்பனிங் ஆட வைக்கணும். நம்பர் 3 வேணாம். நம்பர் 3 லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமாக 7 மேட்ச் ஆடி 38 தான் அடிச்சிருக்காரா. நான் ஓப்பனிங் ஆடினான்னு நினைக்கிறேன். ஓப்பனிங் ஆடல, 3 தான் ஓப்பனிங் ஆடி இருக்காரு. 3 தான் ஆடினாரு. பட் அவருக்கு அந்த ஓப்பனிங் சரியா லாஸ்ட் 3 இயர்ஸாக இல்லை. நம்பர் 3 4 தான் அனுப்பி விட்டுருக்காங்க, லக்னோவும் ராஜஸ்தானும் சேர்ந்து. பட் இந்த டைம் ஆர்சிபி எடுத்ததுனால இவரை வந்து ஓப்பனிங் ஆட வைக்கலாம், சான்ஸ் அதிகமாகவே இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஸோ என்ன பண்ணுறான்னு தெரியல, பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச டீம் வந்துட்டு குவாலிஃபை கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா வந்துட்டு ஒரு ஸ்பின்னர் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வந்துட்டு இவங்க மிடில் ஆர்டரும் வந்துட்டு கொஞ்சம் இதுதான். ஒரு ஓப்பனிங் ஓகே நல்லா இருக்குது, அது ஓகே, அது பிரச்சனை இல்லை. மிடில் ஆர்டர் தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு டிம் டேவிட்டும் யாரை நம்பர்னே தெரியல, தாசனான்ற மாதிரி தான் இருக்குது. யாரையும் நம்ப முடியல. ஏன்னா டிம் டேவிட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஒழுங்காக பண்ணல, ப்ராப்பராக ஃபினிஷிங் ரோல். அதுக்கப்புறம் லிவிங்ஸ்டனும் ஃபார்ம் அவுட்டு. ஜித்தேஷ் சர்மா போன ஒழுங்காக ஆடலை. டேவிட் ஷெஃபர்டு, குணால் பாண்டியாவும் நம்ப முடியாது. ஆமாம், பேட்டிங்கில் எனக்கு அந்த அதுக்கு தான் நான் கோலி நம்பர் 3 எடுத்து வந்திருக்கேன். நம்பர் 2 ஓகே, பட்டிதார் வரைக்கும் ஓகே. டாப் 3 வந்துட்டு சூப்பராகவே இருக்குது. எனக்கு என்னோட டீம் டாப் 4மே நல்லா தான் இருக்கு. படிக்கல் நீ சிரிக்காதா, அவர் ஆர்சிபியில் ஆடும்போது எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி அவர் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் அடிச்சா நீ ஓப்பனிங் எடுக்க மாட்டியா? திருப்பியும் ஃபர்ஸ்ட் சான்ஸ் கூட தர மாட்டாங்க. நீ தர மாட்டியா? நான் தருவேன். இந்த டாப் 3 வந்துட்டு சூப்பராக டாப் 3 ஃபாஸ்ட் பாலிங்கும் நல்லா இருக்கு. ஏன் இப்படி பண்ணக்கூடாது? இந்த பட்டிதார் 4 அமிச்சிட்டு லிவிங்ஸ்டன் எல்லாம் ஜித்தேஷ் 3 அனுப்பக்கூடாது இல்ல? ஏன்னா பட்டிதார் ஓகே 4ல நல்லா ஆடுவா, ஸ்பின் பால் அதெல்லாம் ஓகே. 3ல நீ இவங்கள ட்ரை பண்ணக்கூடாது? லிவிங்ஸ்டன் டேவிட் 3ல ட்ரை பண்ணக்கூடாது? இல்ல டேவிட் வந்துட்டு ஃபினிஷர், அவ்வளவுதான். டேவிட் எல்லாம் 2 பேர். ஏன்னா லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மேட்ச் பஞ்சாபும் அப்படிதான் பண்ணாங்க, லிவிங்ஸ்டன் 4-3 அந்த மாதிரி தான் அனுப்புனாங்க டீசெண்டா. ஏன்னா இல்ல இவங்க பிக் பண்ண லெவனே வந்துட்டு இந்த டிம் டேவிட் ஷெஃபர்ட் வந்துட்டு ஃபினிஷர் ரோலுக்கு தான் எடுத்திருக்காங்க. லிவிங்ஸ்டன் மிடில் ஆர்டர் 5க்கு. ஆமா, லிவிங்ஸ்டன் அந்த இதுதான் எடுத்திருக்காங்க. அதனால வந்துட்டு இதுதான் 11. ஏஸ்லூட் ஆடுவாரா? ஏஸ்லூட் ஆடுவார் தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்துட்டு 3 பேருமே வந்துட்டு இப்போ வந்துட்டு ஃபிட்னஸ் வந்திருக்காங்க. இப்போ அவங்களுக்கு பதிலாக ஸ்டார்க்கு, ஏஸ்லூட், கமின்ஸ் 3 பேர் வந்துட்டு இப்போ ஃபிட்னஸ் ஆகிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக அந்த நியூஸ் அதுதான். இப்போ ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க போயிட்டாங்கன்னா துஷாரா தான் எனக்கு தெரியும். துஷாரா நல்ல ஆப்ஷனாக இருக்கும்ல, ஸ்விங்கு அந்த மாதிரியே கிடைக்க. பட் என்னதான் இருந்தாலும் லாஸ்ட் இயர் அந்த சிராஜுக்கு பேக்கப்பாக 2 பவுலர்ஸ் இருந்தாங்க, ஆகாஷ் தீப், விஜய் வைஷ்யகுமார்னு. இந்த வருஷம் அது இருக்கா? இல்லை. எஸ் தயாளன் நம்பி மட்டும் தான் இருக்கும், புவனேஸ்வர் நம்பி மட்டும் தான் இருக்கும். புவனேஸ்வர் பழைய இருக்காரு. அவர் மீடியம் பவுலரா, ஃபாஸ்ட் பவுலர் இல்லை, மீடியம் பவுலர் தான் அவர். ஸோ அதனால என்ன, புவனேஸ்வரும் பழைய புவனேஸ்வர் கிடையாது, ஸ்விங்கு அந்த மாதிரி. எனக்கு தெரிஞ்ச இந்த டைம் ரஷிக் தார் தான் வந்துட்டு லாஸ்ட் போடுவார். லாஸ்ட் ஸ்பெல் போடுவாரா? இந்த கிரவுண்ட் நல்லா தான் இருக்கும். ஸ்லோ பால் அர்ஷல் பட்டேல் மாதிரி ஒரு பவுலர் மாதிரி ஒரு ஆப்ஷன். ஏன்னா வந்துட்டு புவி வந்துட்டு லாஸ்ட் கண்டிப்பாக முடியாது. இந்த டைம் லாஸ்ட் ஒரு ஓவர் வேணா அவர் நல்லா போடுவாருங்க. ஆனால் டெத்துக்குன்னு புவனேஸ்வர் வைக்க முடியாது. ஆசிலுக்கும் டெத்துக்கும் வாய்ப்பு இல்லை. எஸ் தயால் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. எஸ் தயால் ரஷிக் தார் தான் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட். ஆனால் நீ எல்லாம் எடுத்து பார்த்தோன்னா எஸ் தயால் ஓப்பனிங் ஸ்பெல்லும் நல்லா போடுவார், ஸ்விங்கு டெத்தும் நல்லா போடுவார். பட் மிடில் ஆர்டர் நாங்கள் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் கிடையாது. மிடில் ஆர்டரில் வந்துட்டு இவங்களே வச்சு தள்ளிடுவாங்க. ஏஸ்லூட் புவனேஸ்வர் வைக்குமா? ஆமாம், ஏஸ்லூட் புவனேஸ்வர். ஆனால் 2 பேருமே ஒரே மாதிரி பிளேயர்ஸ் தான். நல்லா பார்த்தா தெரியும் 2 பேரும் பவர் பிளேயர் நல்லா போடுவாங்க. மிட்லேயும் கொஞ்சம் எண்ட்லேயும் கொஞ்சம் கஷ்டப்படுற பிளேயர்ஸ் தான் 2 பேருமே. பட் அந்த மிட்டில் ஒரு ஃபாஸ்ட் பாலர்னா ரஷிக் தாரும் எஸ் தயாலும் போட்டுக்கலாமா? எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக 2 பேரும் மிட்டோர் வந்துட்டு குருநாள் பண்ணி தான் தள்ளுவார். எனக்கு தெரியுது இந்த ஒரு ஆப்ஷன் இவங்ககிட்ட இல்லை. மற்ற எல்லா டீமுக்காச்சும் இருக்குது. இந்த ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர்னு இருக்கும்ல, இந்த டீமில் இருக்கா? டிம் டேவிட் வந்து இல்லைடா, இருந்தால் ஷெஃபர்ட் தான் இருக்கு. ஷெஃபர்ட் ஐயோ, இவங்க டீம் கொஞ்சம் நல்லா ஆடுவாங்க. பட் சூப்பராக ஆடுவாங்களா அப்படின்னு கேட்டால் தெரியாது. ஏன்னா எல்லா டீம்லேயும் எல்லாத்துக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும். எப்போ யார் ஃபார்மில் இருக்காங்க, யார் ஃபார்மில் இல்லைன்னு தெரியாது. ஆனால் இதில் வந்து லிவிங்ஸ்டன், ஜித்தேஷ் சர்மா ஃபார்முக்கு வந்துட்டாங்கன்னா செம்மையாக இருக்கும். கிளிக் ஆச்சுன்னா பயங்கரமாக ஆடுவாங்க. ஏன்னா அந்த ஆர்சிபி கிரவுண்டு அழகாக பேட்டிங் பிச்சு தான். ஸோ அதனால லாஸ்ட் இயர் லிவிங்ஸ்டனும் ஜித்தேஷ் ஆடினது புது கிரவுண்ட் முல்லன்பூர், அதனால அது பெருசாக இல்லை பேட்டிங்குன்னு. ஆனால் மொஹோலியில் ஆடும்போதும் மற்ற கிரவுண்டில் ஆடும்போது 2 பேர் அடித்தாங்க. பட் இந்த டைம் ஆர்சிபின்னு வரும்போது இவங்க 2 பேர் அடித்தா அந்த பேட்டிங் பவரே பயங்கரமாக இருக்கும். ஏன்னா ஆர்சிபின்றதே ஒரு பேட்டிங்கான ஒரு பிச்சு. இவங்க எல்லாருமே வந்து சால்ட்டு, லிவிங்ஸ்டனு, ஜித்தேஷ், டேவிட்னா பட்டுச்சுன்னா அவ்வளோதான்.
பவுலிங் மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஏன்னா ஸ்பின் பவுலிங் தான் வீக். ஸ்பின் வீக்கு, ஃபாஸ்ட் பவுலர் 3 பேர் தான் இருக்காங்க. நம்ம 11ல் ஆடுற மாதிரி. ரஷிக் தான் இம்பேக்ட் பிளேயர் தான். ஆனால் அந்த கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பவுலிங். எப்பயும் போல தான் அவங்களுக்கு எப்பயுமே அந்த பவுலிங்கில் தான் ஒரு கஷ்டம். இந்த டைம் அதே பவுலிங் தான் கஷ்டம். பெட்டராக தான் இருக்குது. பெட்டராக இருக்குது. லாஸ்ட் இயர்லாம் வந்துட்டு ஈவரோ வச்சு ஆடிட்டு இருந்தாங்க. அவர் யாரு போன வருஷம் வந்து அல்ஜாரி ஜோசப் வச்சு ஆடிட்டு இருந்தாங்க. அவங்க கம்பேரிட்டிவா வந்துட்டு ஹேசல்வுட் எவ்வளவோ பெட்டரான ஒரு பிளேயர். அவங்களுக்கு லாஸ்ட் இயர் ஃபெர்கூசன் கொஞ்சம் டீசெண்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். ஒரு ஃபாரின் பவுலராக வந்து அதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் இன்னும் நல்ல பிளேயராக எடுத்திருக்காங்க. பெட்டர் ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்திருக்காங்க ஹேசல்வுட்லாம். எனக்கு தெரிஞ்சு நல்ல பிளேயர் தான். ஆனால் இந்த கிரவுண்டில் எப்படி ஆடுவான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இப்போ புவி, ஹேசல்வுட், எஸ்டேல இருக்கும்போது கூட தெரிஞ்சு லாஸ்ட்டாக ஆடின 2-3 மேட்ச்லையும் இங்கே இந்த பெங்களூர்ல ஆடின மேட்ச் லாஸ்ட் 2 மேட்ச் வந்துட்டு புவி வந்துட்டு 50+ ரன் கொடுத்துருக்காரு. அதனால வந்துட்டு பார்க்கணும் என்ன எப்படி பர்ஃபார்ம் பண்றாரு அப்படின்னு. மற்ற கிரவுண்ட்ல வந்து புவி வந்துட்டு எப்படி நல்லா பண்ணிடுவாரு. ஆனால் இந்த பெங்களூர் கிரவுண்ட்ல என்ன 7 மேட்ச்மே கஷ்டமா இருக்கும் புவனேஸ்வருக்கு. ஆனால் வந்துட்டு ஓப்பனிங் ஸ்பெல் மட்டுமே வச்சு தள்ளிட்டா பிரச்சனை இல்லை. ஸோ அதனால இந்த டீமே கொஞ்சம் கிளிக் ஆனால் இந்த டீம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். கிளிக் ஆனால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்குன்னு எல்லா மேட்சுமா கோலி அடிக்க முடியும். வருஷம் ஒருத்தர் தான் ஆடிட்டு இருக்காருல்ல. இந்த டீம் வச்சுட்டு குவாலிஃபை ஆனாலும் ஃபைனல் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த டீம் ஃபைனல் ஜெயிக்கிறது கஷ்டம் தான். ஏன்னா பிளே ஆஃப் வரதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இவங்களுக்கு. அந்த பிச்சில் ஆர்சிபியில் ஒரு நல்ல பவுலர்ஸ் கிடையாது. வருஷம் கோலியே நம்பி இருக்க முடியாதுல்ல. இப்போ கோலிக்கு ஏதாவது இந்திய ஆச்சுன்னா கூட அந்த அவ்வளோதான் டீம் போயிடுச்சு, மொத்தமாகவே போயிடுச்சு. இப்போ கோலியை நம்புறதுக்கு பதிலாக இப்போ எல்லாம் பட்டிதார் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பட்டிதார் லாஸ்ட் சூப்பராக 6-7 செஞ்சுரி ஃபர்ஸ்ட் ஒரு 2 மேட்ச் ஆடல, அதுக்கப்புறம் கிளிக் ஆயிடுச்சு அவருக்கு. அதே மாதிரி இந்த வருஷம் எல்லாத்துக்குமே கிளிக் ஆனால் பயங்கரமாக இருக்கும். பேட்டிங் ஆடுறே பயங்கரம் ஃபயராக இருக்கும். படிக்கல நான் ஓப்பனிங் அனுப்பிச்சுட்டு அதே கிளிக் ஆனாவே பெரிய விஷயம் எனக்கு. ஸோ அதனால பார்ப்போம். 8 எனக்கு 8, இவங்க 8.25. ஓகே டாப் 4 எடுக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் நான் சொல்லிட்டுமா ஃபஸ்ட்டு? இல்லை நீ சொல்லு. ஃபஸ்ட்டு 2 டீம் ஆளுக்கு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு 2 டீம் வந்துட்டு டாப் 2 வந்தது இல்லை. 4 டீம்ல 2 டீம் வந்து கன்ஃபார்மாக அந்த டைம் மும்பை, சிஎஸ்கே கன்ஃபார்மாக ஒன்று வந்துடுவாங்க. ஏன்னா வந்துட்டு இப்போ லாஸ்ட் டைம் மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த டைம் வந்துட்டு மிஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணலை. ஏன்னா மும்பை, சிஎஸ்கே மும்பை டீமும் பயங்கரமாக இருக்குது. சிஎஸ்கே எப்படியும் ஒரு டைம் விட்டா இன்னொரு டைம் வந்துட்டு கன்ஃபார்மாக பிளே ஆஃப் வந்துடுவாங்க. அதனால் இந்த டைம் கன்ஃபார்மாக அடுத்த 2 டீமு நீ 2 டீம் சொல்லு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக வந்து குஜராத் நான் சொல்லுவேன். எனக்கு அந்த டீம் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு நிறைய டேலண்ட் அவங்களாம் இருக்காங்க. அவங்க பிளே ஆஃப் தான் நல்லாயிருக்கும். ப்ராப்பராக இருக்குது அவங்க 11 எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி. ஃபஸ்ட்டு நான் குஜராத். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது ஹைதராபாத் நான் சொல்லுவேன். ஹைதராபாத் சொல்லுவேன், இல்லைனா டெல்லி கேபிட்டல்ஸ் சொல்லுவேன். என்னோட 3ஆவது டீம் வந்துட்டு ஹைதராபாத் தான். 4வது டீமு 4வது டீம் தான் வந்துட்டு கொஞ்சம் ரைட்டாக 2 டீம் இருக்குது. ஒன்று வந்துட்டு டெல்லி, இன்னொன்று வந்துட்டு குஜராத். இந்த 2 டீமுக்குள்ள ஒரு டீம். இன்னும் மொத்தமாக டாப் 4னா சிஎஸ்கே, மும்பை, டெல்லி, ஹைதராபாத்தா, குஜராத்தா? டெல்லி, ஹைதராபாத், இந்த 4 டீம். எனக்கு வந்து குஜராத்தும் வாய்ப்பு இருக்குது ஹெவியாக. இந்த 5 டீமில் 4 டீம் தான் கன்ஃபார்ம். ஓகே, என்னோட பிளேயிங் டாப் 4 பார்த்தீங்கன்னா நான் இப்போயே சொல்கிறேன். குஜராத் வர வாய்ப்பு இருக்குது, ஹைதராபாத் வர வாய்ப்பு இருக்குது, மும்பை வர வாய்ப்பு இருக்குது, அதுக்கப்புறம் டெல்லி வர வாய்ப்பு இருக்குது. எனக்கு சிஎஸ்கே அப்படின்னு சொல்ல தோணுது. பட் மற்ற டீம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சிஎஸ்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அந்த குஜராத், ஹைதராபாத், அப்புறம் டெல்லி இவங்க கம்பேர் பண்ணும்போது எனக்கு அந்த கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் அவங்க வந்துடுவாங்க எப்படி இருந்தாலும் டாப் 4க்கு. என்னோட டாப் 4 இருந்தாலும் அந்த ஓவரத்து ஒரு 50-60% பஞ்சாப் வர கூட வாய்ப்பு இருக்குது. என்னடா முட்டை தரன்னு யோசிக்காதீங்க. இந்த டைம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது பஞ்சாப் டீம் மற்ற டீம் கம்பேர் பண்ணும்போது. ஹைதராபாத்தும் பஞ்சாப் கொஞ்சம் ஈக்குவலாக தான் இருக்குது இந்த டைம். நான் என்ன சொல்லிக்கோ, நான் இதுதான் சொல்ல போகிறேன். டாப் 4ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குஜராத் நான் சொன்னேன், ஹைதராபாத், மும்பை, அப்புறம் டெல்லி. இந்த 4 டீம் அதான் பார்த்துட்டோம். ஐபிஎல் ப்ரிவியூ இது அனலைசஸ் பார்த்துட்டோம். உங்கள் டாப் 4 வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி மிட் ஆஃப் த சீசன் ஒரு டைம் வீடியோ போடுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருப்பியும் பிளே ஆஃப் அந்த மாதிரி போவோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை டிங்கன்னு அடிச்சு விட்ருங்க. பாய்.